ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 15வது ஸ்லோகம். சரீர வாங் மனோபிரிய கர்ம பராபரதே நரக நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவக. மெய்யால், மொழியால், மனதால் மனிதன் நியாயமாக அல்லது அநியாயமாக எக்கர்மத்தை செய்தாலும் இவ்வைந்துமே அதற்கு காரணங்களாம். வெவ்வேறு காரணங்களை கொண்டு அமைந்துள்ள மோட்டார் வண்டியே கொலை களவின் பொருட்டு ஒரு சாரார் எடுத்து செல்லலாம். ஆபத்தில் அகப்பட்டு கொண்டவர்களை மீட்டெடுப்பதற்காக இன்னொரு சாரார் அவ்வண்டியை செலுத்தலாம். நோயாளிக்கு விரைவில் சிகிச்சை செய்வதற்கு அது உதவுகிறது. களியாட்டத்தில் வீண் பொழுது போக்குதற்கும் அது பயன்படுகிறது. வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அறிவை பெருக்குதற்கும் அதே வாகனம் உதவுகிறது. கிட்டத்தட்ட அதே முறையில் உடலை நாம் பயன்படுத்துகிறோம். தர்மசேத்திரம் என்று இவ்வுடல் எம்பப்படுகிறது. செய்கின்ற சத்கர்மங்கள் அனைத்துக்கும் 5 ஹேதுக்களால் ஆகிய உடல் வாழ்வு பயன்படுகிறது. இதே உடலத்தை தேவாலயமாக பாராட்டி பயன்படுத்துபவரும் உள்ளார். இத்தகைய செயல்கள் எல்லாம் தர்மத்துக்கு உடன்பாடானவைகள். ஆகவே அவைகள் நியாயமானவைகள். அதர்மமே வடிவெடுத்து வந்து அடாத செயலை செய்ததற்கும் இவை காரணங்களாகின்றன. இவ்வைந்தின் துணையின்றி நலம் கேடு ஆகிய செயலும் நடைபெறுவதில்லை. உடலின் மூலம் நிகழ்கின்ற செயல்களை சாதாரண வாழ்க்கை முறையில் திருக்கரணங்களை கொண்டு செய்தவர்கள் என்கிறோம். மனம், வாக்கு, காயம் ஆகிய 3ம் கர்ணங்களாகின்றன. எண்ணுவதும் பேசுவதும் செய்வதும் ஒவ்வொன்றும் தன்னளவில் கர்மமாகிறது. எண்ணத்தால் நிகழும் கர்மங்கள் எண்ணிறைந்தவை. இனி கர்ம நடைமுறைக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள தொடர்பு யாது? விடை நாளை வருகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.